ஹாய் ஹலோ வெல்கம் டு ரஃபி தியேட்டர். நான் உங்க ரஃபி. இன்னைக்கு திரை விமர்சன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போற படம் செல்ல ஐயாவோ இயக்கத்தில் விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லக்ஷ்மி, யோகி பாபு, ரம்யா கிருஷ்ணன், காளி வெங்கட் இவங்க நடிப்பில் வெளிவந்திருக்க படம் தான் கட்டா குஸ்தி 2. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, படிக்காத ஒரு விஷ்ணு விஷால் அவருக்கும் படிக்காத ஒரு பொண்ணையே தேடுறாரு. பொண்ணு எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு கற்பனை இருக்குது. முடி அதிகமாக இருக்கணும், ரொம்ப பவ்யமாக இருக்கணும், சண்டை கிண்டெல்லாம் போடக்கூடாது, ரோட்டில் இறங்கி இந்த மாதிரி சில கண்டிஷன் போட்டுட்டு ஒரு கல்யாணம் பண்ணுறாரு. பார்த்தா அந்த கல்யாணம் ஏருக்கு மாறாக போயிடுது. அதுதான் கட்டா குஸ்தி 1. படத்தோட ஆரம்பத்திலேயே ஃபர்ஸ்ட் பார்ட்டில் சொல்லுவாங்க, எனக்கு உனக்கு செட் ஆகாது, இனிமே நீ ஓ வேலையை பார்த்துட்டு போ, நான் ஏ வேலையை பார்த்துட்டு போகிறேன், எனக்கு சிறந்த மல்யுத்த வீராங்கனையாக ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. இதுக்கு கல்யாணங்கிறது எங்கள் அப்பா ஃபோர்ஸ் பண்ணனால நான் கட்டிக்கிட்டேன். இதுக்கு இடையூறாக இப்போ பிள்ளையும் பிறந்துச்சு, என்னால் முடியாது, அதனால தயவுசெய்து போயிடு, என்னையே என் பிள்ளைய விட்டுன்னு சொல்றாரு. உடனே விஷ்ணு சார் என்ன சொல்றாரு, நீ ஜெயிக்கிறதுக்காண்டி நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், நீ நான் தடையா இருக்க மாட்டேன், நீ நம்புன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது படம். விஷ்ணு விஷால் பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஷாலும் ட்ரைன் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க நல்ல மல்யுத்த வீராங்கனையா மாறிட்டு இருக்காங்க. ஆனா புள்ள வளர்ப்புல அவங்க கோட்டையை விட்டுறாங்க. ஐஸ்வர்யா லக்ஷ்மி அவங்க எதிர்பார்த்த மாதிரி புள்ள வளரல. எல்லாமே ஒரு சேர நடக்காது இல்லையா. புள்ள பார்த்தீங்கன்னா அதோட ஆம்பிஷனே வேறையா இருக்கு. ஐஸ்வர்யா லட்சுமி நீ புள்ள இப்படிதான் வளரணும்ன்றாங்க. ரெண்டுக்கு இடையில மாட்டிக்கிட்டு முடிக்கிறாரு நம்ம கட்டா குஸ்தி விஷ்ணு விஷால் சார். ஐஸ்வர்யா லட்சுமி நினைச்சது நடந்துச்சா, அந்த குழந்தை என்னாச்சு, விஷ்ணு விஷால் இந்த பிரச்சனையை எப்படிலாம் தீர்த்தாருன்னு சொல்றாங்க இந்த படத்தோட கதை. இது பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு, ஃபுல் அண்ட் ஃபுல் மசாலா என்டர்டைன்மெண்ட் மூவி தான் இந்த படம். அதுல எந்த சந்தேகமே இல்லை. படத்தோட ஹீரோ விஷ்ணு விஷால் உண்மையா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. சீரியஸாவே ஒரு அப்பனாகவும் ஒரு புருஷனாகவும் அவங்க அப்பா அம்மாவுக்கு மகனாகவும் அத்தா மாமாவுக்கு ஒரு மருமகனாகவும் அருமையா பண்ணியிருந்தாங்க. எந்தவித ஹீரோயிசமும் இல்லாம நம்ம வீட்டு பக்கத்துல உள்ள பையங்களாம் எப்படி இருப்பானுங்க, ஸோ அதே மாதிரியே யதார்த்தத்தின் உச்சத்துல யதார்த்தமா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காருங்க விஷ்ணு விஷால். நான் மிகைப்படுத்தி சொல்லலை, சீரியஸாவே இந்த படத்துல விஷ்ணு விஷால் வாழ்ந்திருக்காரு அந்த கேரக்டராகவே. அவ அப்பாவா மகளை நினைச்சு பரிதவிக்கும் போதும், பொண்டாட்டி இப்படி நினைச்சாலே நம்மள அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன்லாம் வரும். அந்த சீன்ல இவர் கவலைப்படுறது எல்லாமே ரொம்ப யதார்த்தத்தின் உச்சமா இருந்துச்சு. ரொம்ப அருமையான நடிப்பு நடிச்சிட்டாரு விஷ்ணு விஷால். அவர் ஒரு பேட்டியில சொன்னாரு, 15 வருஷமா நான் இருக்கேன், ஆனா எனக்குள்ள ரெக்கக்னிஷன் இன்னுமே எனக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு கண்ணீர் மல்க ஒரு பேட்டி கொடுத்துட்டாரு. ப்ரோ, உங்களுக்கு இந்த படத்தின் மூலமா முழுமையான ரெக்கக்னிஷன் கிடைச்சிச்சுன்னு தான் நான் சொல்றேன். தமிழ் சினிமா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல இடத்த கொடுக்கும்னு நான் சொல்கிறேன். இனிமேல் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அஸ் அ ப்ரொடியூசராகவும் ஜெயிச்சிட்டீங்க, அஸ் அ ஹீரோவாகவும் ஜெயிச்சிட்டீங்க, அஸ் அ ஃபாதராகவும் ஜெயிச்சிட்டீங்க, அஸ் அ ஹஸ்பண்டாகவும் ஹவுஸ் ஹஸ்பண்டாகவும் நீங்கள் ஜெயிச்சிட்டேன்னு சொல்லலாம். செகண்ட் ஹீரோன்னு சொல்லலாம், அவங்கள ஹீரோயின் சொல்லக்கூடாது. ஐஸ்வர்யா லக்ஷ்மி ஒரு ஆடியோ லான்ச்ல டேரக்டர் சொன்னாரு, நான் 50 நாள் ஷூட்டிங் போயிட்டேன், ஷூட்டிங் ஆல்மோஸ்ட் முடிய போகுது, அப்போ சொல்றாங்க இப்போதாங்க எனக்கு கதை புரியுதுன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா லட்சுமி சொன்னதா டேரக்டர் சொன்னாரு. அப்போ நான் கூட சொன்னேன், உண்மையிலே புரியாம நடிச்சிருக்கும் போல, என்னன்னு போய் பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் ஒரு ஆர்வத்தை தூண்டுச்சு. உண்மையை போய் உட்காந்தா ஏங்க அதனை புரியாம நடிச்ச மாதிரியா நடிச்சிருச்சு. ஒரு ஃப்ரேமும் வாழ்ந்துருக்குங்க. கதை தெரியாம அந்த மாதிரி நடக்க முடியுமா? அதாவது சீன் என்ன, அதுக்கு முந்தின சீன் என்ன, அதுக்கு ஃபாலோ அப்ல வர்ற அடுத்த சீன் என்ன, இதெல்லாம் தெரியாம அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அவங்களுக்கு ஒரு 5 சீன் வச்சிருக்காங்க, அப்படியே வாழ்ந்துருக்காங்க. விஷ்ணு விஷாலுக்கும் அவங்களுக்கும் நடக்கிற ஒரு போராட்டத்துல அப்படியே கண்ணு கலங்கி போய் நிப்பாப்புல. அப்படி ஒரு சீன் விஷ்ணு விஷால் ஒரு இடத்துல சொல்லிடுவாப்புல, மினி ஸ்பாய்லரை கூட எடுத்துங்க, நீ தோத்த பின்னாடி தான் நீ ரொம்ப வருத்தப்படுவ அப்படின்னு சொல்லும் போது உண்மையிலே தோத்துருவாங்க. அவன் நான் தோக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்லிட்டு ஒரு சீன் ஒன்று பண்ணியிருப்பாங்க. அப்படியே நம்மளுக்கு நெஞ்சே பதப்பதக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்கள ஐஸ்வர்யா லட்சுமியா பார்க்கல, அவங்கள ஒரு பாக்ஸரா பார்க்கல, அவங்க கல்யாணம் பண்ணி ஒரு பிள்ளைக்கு தாயான ஒரு பொண்ணு தோக்கும் போது ஏற்படுற வலி இருக்குல்ல, அந்த வலியை நம்ம உணர்ற மாதிரி கொண்டு வந்தது இந்த படத்துடைய சக்சஸ்ன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஐஸ்வர்யா லட்சுமி கிளி கிழிச்சிட்டாங்க. எப்படிதான் நடிக்கிறாங்களோ என்னமோ தெரியலங்க. மலையாளத்து வரவா இருந்தாலும் அந்த லிப் மூமெண்ட் எல்லாமே பக்காவா மாஸ் பண்ணிட்டாங்க. ஒரு கட்டத்துல கட்டா குஸ்தி 2வா, ஐயோ நான் வரல, நான் 1ல போட்ட வெயிட்டே இப்பதான் குறைச்சிருக்கேன், வரல அப்படிலாம் சொன்னதா டைரக்டர் சொன்னாரு. அவங்க கண்டிப்பா டைரக்டருக்கு பெரிய தேங்க் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் மலையாளத்துல கூட கிடைக்காதுங்க. ஏன்னா மலையாளத்துல சிம்பிள் அண்ட் ஹம்பிளா அழகா, வாங்க மேடம், உட்காருங்க மேடம், இந்த போய் இங்க சமைங்க மேடம், இங்க போங்க மேடம், இங்க வாங்க மேடம், இப்படி சொல்லி முடிச்சுவாங்க கதையை. ஆனா இங்க
டைரக்டர் சொல்ல சொல்ல இவங்க நடிச்சிருக்காங்க பாருங்க, அந்த ஃபைட்லாம் பண்ணியிருக்காங்க, மல்யுத்தம் மாசா இருக்குங்க. அந்த ட்ரிக்கெல்லாம் கரெக்டாக கற்றுக்கிட்டவங்க மட்டும்தான் அந்த மாதிரி செய்ய முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ஷன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்மளுக்கு இந்த ட்ரிக்லாம் தெரியாது, பட் அது வந்து நம்ம மனசை தொடுது. ஏன்னா நம்ம நிறைய டிவியில் வந்து WWFலேருந்து எல்லாமே எல்லா ஸ்போர்ட்டுமே நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் அவங்க பண்ணுற விஷயம் நம்ம மனசில் தொடுது. அப்படி காலை பார்த்துட்டு மூவ் பண்ணுறது, அவனை கேட்ச் பிடிக்கிறது, அப்படியே ரிவர்ஸில் திரும்பி வந்து அவனை வந்து பிரட்டி போடுறது, தூக்கி அடிக்கிறது. ஸோ இதெல்லாம் யதார்த்தமாக அழகாக பண்ணியிருக்காங்க ஐஸ்வர்யா லட்சுமி. சூப்பர் மேடம். மூணாவது, 2 பேருக்கு ஒரு குழந்தை ஒன்று இருக்குதுங்க. ஜாரான் பேரு போல அந்த பொண்ணோட பேரு. அந்த பொண்ணு 2 பேரையும் ஒருபடி மிஞ்சிருச்சுங்க. எப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு பிரிட்ஜா அந்த பொண்ணு வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணும். ஒரு குடும்பத்திலையும் வந்து டிவோர்ஸ் ஆகிற டயத்துல இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா டிவோர்ஸே நடக்காதுங்க. அந்த அளவுக்கு அந்த பொண்ணு பெர்ஃபார்மன்ஸ் பிச்சிருச்சு. சின்ன வயசுனால டைலாக் டெலிவரி வந்து ஸ்பீடா பண்ண முடியல. ஒரு கோவத்தை காமிக்கும் போது கூட அது டைலாக் டெலிவரி ஸ்லோவா தான் இருக்கு. அது வந்து நேச்சர், அதை நம்ம ஏற்றுத்தான் ஆகணும். ஸோ அதை குறையா சொல்ல வரல, அது கூட அவ்வளோ க்யூட்டா பண்ணுச்சு அந்த பொண்ணு. கலக்கிடுச்சுங்க. ஒரு ஆடிஷன் வச்சோம்னா அந்த ஆடிஷனுக்கு வந்துச்சுன்னா அந்த பொண்ணுக்கு என்ன சொல்லுவாங்க, நீ பேசும் அந்த டைலாக்னு சொல்லிட்டு ஒரு பேராகிராஃப் 2 பேராகிராஃப் தான் கொடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த டேரக்டர் எப்படிதான் வந்து அந்த ஐயாவை வந்து அந்த பொண்ணை வந்து நடிக்க வச்சாருந்தாரு. அந்த பொண்ணு கூட சொல்லக்கூடாது, ஒரு குழந்தைய எப்படி நடிக்க வச்சாருன்னு தெரியல, பிரிச்சு மேய்ச்சிருங்க அந்த பொண்ணு. தமிழ் சினிமாவில் ஓரளவு நடிச்சாவே தலையை தூக்கி வச்சுட்டு ஆடுவோம். இந்த பொண்ணெல்லாம் விட்டுருவோமா என்ன? செம்ம ஃபீச்சர் இருக்கு அந்த பொண்ணுக்கு. அந்த பொண்ணு இந்த படத்துக்கு மிகப்பெரிய பக்க பலமா இருந்துச்சு. எமோஷனல்லாம் கொண்டு வந்தது அந்த புள்ளதான். ஏன்னா அது அப்பா கையில வளர்ந்து வருது, அம்மா கையில வளரல. அம்மா ஸ்போர்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. அப்பா கையில தான் அந்த பொண்ணு வளர்ந்து வருது. அப்பாவை பிரிய வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. ஜட்ஜிட்டே சொல்லணும், நான் அப்பா பக்கம் போறேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைம்ல ஐஸ்வர்யா லட்சுமி புழுங்கிடுவாங்க. எப்படி ஒரு பெத்த பொண்ணு வந்து அப்பா முன்னாடி போறோம்னு சொல்றதுனா நம்ம எவ்வளவு தப்பு பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு அவங்க உணர்ற சீனும் சரி, ஒரு பெண்ணுக்கு என்னென்னலாம் கடமை இருக்குன்னு சொல்லிட்டு உணர்ற சீனும் சரி, என்னதான் ஸ்போர்ட்டா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு வந்து குழந்தைன்னு ஒண்ணு இருக்குது, புருஷன் ஒண்ணு இருக்குது. ஸ்பாய்லரா இருங்க, அந்த அளவுக்கு வந்து அந்த பொண்ணு கலகலன்னு காய்ச்சி. ஓகே, ரொம்ப நாளைக்கு அப்புறம் கருணாஸ் வாய்ப்பே இல்லைங்க. செம்ம நடிப்பு. அவங்க கொடுக்க கவுண்டரும் சரி, சில விஷயங்கள்லாம் அப்படி பண்ணுவாங்க. ஒரு மினி ஸ்பாய்லரா ஒண்ணு சொல்லிக்கிறேன். அந்த ஊர் எலெக்ஷன் வந்து பெண்களுடைய வார்டை அறிவிச்சிருவாங்க. ஸோ கருணாஸ் 2 வருஷமா ஜெயிச்சுக்கிட்டு இருப்பாரு. 10 வருஷமா அவர் தான் வந்து அந்த வார்டு கவுன்சிலரா இருப்பாரு. விஷ்ணு சார் சொல்லுவா, மாமா அத்தையை நிப்பாட்டிருங்க மாமா, அவங்க ஜெயிக்கிறது மட்டும்தான் அவங்க வேலை, அதுக்கப்புறம் எல்லா கண்ட்ரோல் நம்ம தான் வாங்கன்னு சொல்லிட்டு அத்தைக்கு கொடுத்துருவாங்க. அத்தை எல்லாம் முடிச்சு போனோன்னா பார்த்தீங்கன்னா படகன்ஸ் வந்துடுவானுங்க. வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் தானே வந்து ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் உட்காரணும், இவரையே உட்காந்துருக்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. இங்கிலீஷில் பேசுவாங்க. யாரு? கருணாஸ். ஏன்னா இங்கிலீஷ் தெரியாதுல்ல பொண்டாட்டிக்கு. அப்படி சொல்லுவாரு. என்ன பேச போகுது பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கிலீஷில் அந்த அத்தை பிச்சு உதறிடும். கருணாஸ் முழிப்பாப்புல. அதுக்கடுத்து பார்த்தா டப்புன்னு வாயில இருந்து இங்கிலீஷை விட்டுட்டு ஹிந்தி பேசிடும். அந்த ஆஃபீஸர் வந்து ஹிந்தி பேசிடுவான். ஹிந்தியில பதில் சொல்லுவோம். அது ஒண்ணுன்னா நீங்க வந்து உள்ள உட்காருங்க, அந்த ஆள் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள சீட்ல உட்கார வச்சுட்டு திரும்பி பார்க்கும்போது கருணாஸ் அப்படி பார்ப்பாப்ல, இவன் எப்ப ஹிந்தி கத்துக்கிட்டா, இவன் எப்ப இங்கிலீஷ் பேசுவான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தோம்னா உண்மையை சொல்றீ, நீ என்னடி படிச்ச அப்படி சொல்லும் போது அவ சொல்லுவேன், BA இங்கிலீஷ் லிட்டரேச்சரா அப்படி சொல்லிட்டு நேரம் போய் கார் எடுத்து ஓட்டிட்டு போவோம். நம்ம கூட தானே இருந்தா இவன் எப்படி கார் பழகுனா. ஸோ அந்த சீன்லாம் தியேட்டரு அதிருங்க, தியேட்டரு பிளாஸ்ட். அந்த அளவுக்கு வந்து காமெடியில வந்து 20 வருஷம் கழிச்சு கருணாஸோடைய காமெடி வந்து சிரிக்கிற மாதிரி உண்மையிலே செம்ம பண்ணிட்டார். ஆனா பண்றது கேரக்டர் ஆர்டிஸ்ட், காமெடி ஆர்டிஸ்ட் கிடையாது. ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட். அந்த கேரக்டர்ல வந்து என்னென்னலாம் பண்ண முடியுமோ கருணாஸ் வந்து பிச்சுட்டாங்க. படத்துக்கு பக்க பலம். படம் தப்பிச்சதுக்கு காரணமே கருணாஸ் தாங்க. அந்த மாதிரி சொல்லலாம். கருணாஸோட ரோல் தான் வந்து படத்தையே தப்பிக்க வச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா கருணாஸோட ரோல் ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு. ஆணாதிக்கம் முடிச்ச ஒரு மனுஷன். பொண்டாட்டிலாம் அமைக்கி தான் வைப்பான். ஆனா பொண்டாட்டி அப்படியே எந்திரிச்சு அவனை தட்டி வரும். ஒரு இடத்துல விட்டுருவாப்ல ரோசு. இனி நம்ம என்ன பண்ண முடியும், தலைக்கு மேல உயர்ந்துட்டாங்க, நம்ம என்ன பண்ண. அந்த ரோல் வந்து மாசான ரோல், அதை கரெக்டா பண்ணியிருக்காப்புல. ஒரு சின்ன ரோல்ல வந்து பாத்தீங்கன்னா யோகி பாபு வருவாப்புல, அந்த 2 ஃபைட்டருக்குள்ள கோச்சா. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தாங்க இருக்கும். விழுந்து சீட்ல யோகி பாபு நடிச்சு இந்த ஃபைட்ல வந்து உள்ளுக்குள்ள மாட்டிக்கிட்டு 2 பேரும் இடையில மாட்டிக்கிட்டு ஒரு சீன் இருக்கும். ரொம்ப நல்லா, ரொம்ப ரசிச்சு விசில் அடிச்சு பார்க்கலாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம்
நம்ம யோகி பாபு. அடுத்து ரம்யா கிருஷ்ணன் ஒரு கோர்ட்ல ஜட்ஜா வருவாங்க. நான் சொன்னா நம்ப மாட்டீங்க, அந்த 20 நிமிஷம் கோர்ட்டு சீனு சிரிக்காதவெல்லாம் பாவம் செஞ்சவன் சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து கோர்ட் ரூம்ல அந்த டிராமாவை இன்னும் சொல்ல போனா அசிங்கப்படுத்திட்டாங்க சொல்ல முடியும்னு வச்சுக்கல. அதை நம்ம வெளியில சொல்லக்கூடாது, திடீர்னு படத்துக்கு ஏதாவது கேஸ் வந்துடும். அசிங்கப்படுத்தின மாதிரி தான் ஆல்மோஸ்ட். சிரிச்சு சிரிச்சு வயிறுலாம் புண்ணாயிரும். ஏன்னா ஜட்ஜு ரம்யா கிருஷ்ணன் ஒரு பிரேக் எடுத்துட்டு போயிட்டு வர்றதுக்குள்ள 2 குடும்பம் சேர்ந்து ஒரு 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 டிராமா பண்ணியிருக்கோம். சிரிச்சு மலருங்க, அந்த அளவுக்கு அது செம்மையா இருக்கும். அப்படியே துவண்டு போன படத்தை அப்படியே எந்திரிக்க வச்சது யாருன்னா இந்த கருணாசு, அந்த ரம்யா கிருஷ்ணன், அந்த முனிஷ்காந்த், அந்த காளி வெங்கட், இவங்க எல்லாம் சேர்ந்து படத்தை தலை நிமித்தி உட்கார வச்சு விஷ்ணு விஷாலுக்கு வந்து தேனி போட்டாங்கன்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு இருந்துச்சு. மற்றபடி எல்லா கேரக்டருமே அவங்களுடைய ரோலை வந்து கச்சிதமாக பண்ணாங்க. படத்துக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு சொன்னீங்கன்னா சினிமோட்டோகிராஃபி. ஏங்க ஒரு கிராமத்தில் வந்து அந்த ஃபைட் நடக்குது, இந்த கிராமத்தில் ஃபைட் நடக்குது, கிராமம் மாதிரியா காமிச்சாரு. என்னதான் சீரியல் பல்பு அந்த பேப்பர் சீப்பர்ஸ் எல்லாம் பறந்தாலும் அது அப்படியே அந்த 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 ரெஸ்லிங்குடைய பேட்டில் மாதிரியே அந்த கிரவுண்டை செட் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ சூப்பருங்க. காலில் வந்து அந்த மண்ணை இது பண்ணுறதும், அப்படி கை தட்டும் போது அந்த புழுதி பறக்கிறதும் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கேமராமேன் பாஸ்கர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அட்டாசமான கேமராமேன். அதுக்கு ஈடு கொடுக்குற மாதிரி சீன் ரோல்டனோட மியூசிக் சான்ஸே இல்லைங்க. வைப்புங்க. ஃபர்ஸ்ட் சாங்ல இருந்து லாஸ்ட் சாங்ஸ் வர வைப். ஃபர்ஸ்ட் சாங்ஸ் அவர் பாடும்போது பார்த்தா இமான் சார் பாடுறாரோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் அவரே பாடியிருக்காரு. அந்த இடத்துல சிம்புவை பாட வச்சிருந்தேன்னா இன்னும் மாசா இருந்திருக்கும். ஓகே, பட்ஜெட்டை பற்றி நம்ம பேசக்கூடாது இல்லையா? ஸோ ஆனாலும் பார்த்தீங்கன்னா மியூசிக் தரம், உலக தரம். அந்த அளவுக்கு மியூசிக்கும் போட்டிருந்தாரு. மொத்தத்தில் வந்து இந்த படம் வந்து சூப்பராகவே முடிஞ்சு. என்ன பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் ஆஃப் கட்டா குஸ்தி 1லயே நமக்கு அந்த படத்தோடைய கதை தெரிஞ்சு போச்சு. அந்த கதை தெரிஞ்சவன் வந்து தியேட்டருக்குள்ள உட்காந்துருக்கான். அப்போ அவனை வந்து எழுப்பி அவனை சிரிக்க வைக்கிறதோ, அவனை வந்து அவங்க கதைக்குள்ள நம்மளை வந்து இழுத்து கொண்டு திரும்ப உட்கார வைக்கிறதோ ரொம்ப கஷ்டம். அந்த கஷ்டத்தை கண்டிப்பாக அந்த டேரக்டர் பட்டிருக்காருன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நம்மளால அது உள்ளுக்குள்ளே போக முடியல. சீனுக்குள்ளே ஓ இவன் தானே படிக்காதவன், ஓ அவ தானே பாக்ஸர் சொல்லிட்டு வா, என்ன பாக்ஸ் சண்டை போட்டாலும் சரி ஓகே, ஓரளவு ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒழிய கதைக்குள்ள போய் நம்ம டெப்தா உட்கார வைக்கல. அதனால ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்ன பொறுத்தவரை பிலோ ஆவரேஜ். செகண்ட் ஹாஃப் எப்படி இருந்தாலும் கண்டென்ட்டுக்குள்ள போய் ஆகணும். அதனால செகண்ட் ஹாஃப் கண்டென்ட்டுக்குள்ள போறாங்க. அப்படியே ஸ்லோவா வாழைப்பழத்துல ஊசி ஏற்றுற மாதிரி நம்மளை லைட்டா சிரிக்க வைக்கிறாங்க. அவர் சிரிக்க வைக்கிறாங்க. அப்புறம் ஒரு கைத்தட்டை சிரிக்கிறாங்க, அடுத்து 2 கைத்தட்டை வைக்கிறாங்க, அப்புறம் 3 தடவை, அப்புறம் எந்திரிச்சு விசிலடிக்க வச்சுட்டு போய் கிளைமேக்ஸை முடிச்சுறாங்க. செம மோட்டிவேஷனுங்க. படம் ஜென்சி கிட்ஸுக்கு பிடிக்குதா இல்லையான்னு தெரியாது. ஏன்னா அவங்களுக்குள்ள சீனு நிறைய சில கிளாமர் டச்லாம் நிறைய இருக்கு. அந்த மீட்டருக்குள்ள பண்ணியிருக்காங்க. அந்த கிளாமர்ஸ்லாம் நல்லா இருக்கும். அந்த கிளாமர் ரசிக்க முடியாது இருக்கும். யதார்த்தமா இருக்குங்க. புருஷன் பொண்டாட்டியை பார்க்கறது வந்து யதார்த்தமா இருக்கும். ஒரு வல்காரிட்டியா இருக்காது, நீட்டா இருக்கும் அந்த இது. அதையும் வந்து ஜென்சி கிட்ஸ் ரசிக்கும்படியா அப்படி பண்ணியிருக்காங்க. சூப்பரா பண்ணியிருக்காங்க அதை. அதனால ஜென்சி கிட்ஸுக்கு வந்து ஓரளவு பிடிக்குமே ஒழிய ஃபுல்லா பிடிக்காது. ஆனா ஒரு லேடிஸ்க்கும் ஒரு குடும்பத்துக்கும் இப்படி ஹார்ட்ல ஆண் அடிச்ச மாதிரி டச் ஆகுங்க ஒரு சீனும். அவ்வளோ மோட்டிவேஷன் பண்ணி கிளைமாக்ஸ்ல ரமேஷன் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, புருஷன் பொண்டாட்டி பிரச்சனைக்கு 3வது மனுஷன் ஒருத்தன் தலையிடாதீங்க. 3வது ஒரு மனுஷன் தலையிடுறதுனாலதான் பிரச்சனை பெருசாகுது. புருஷனும் பொண்டாட்டியை பேசி தீர்த்துக்கிட்டா இவ்வளவு பிரச்சனைலாம் வராது. நாட்டுல கொலை கேஸை விட டிவோர்ஸ் கேஸ் தான் ஜாஸ்தியாக வருதுன்னு சில பஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம ஊரில் நடக்கிற யதார்த்தத்தின் உச்சம் சொல்லலாம். அந்த அளவுக்கு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. என்னடா படம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காம ஓகேடா நல்ல படம் தான், நம்ம கொடுத்த காசுக்கு இந்த படம் வந்து ஒர்த்தா போய் முடிஞ்சிச்சு. இதுதாங்க கட்டா குஸ்தி 2. இது வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் உள்ள ஒரு ஜெனுவனான விமர்சனம். இந்த விமர்சனத்தை பார்த்துட்டு படத்துக்கு போகிறதும் போகாததும் உங்கள் கையிலேயே விட்டுறேன். இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் 10க்கு 6.8 தாராளமாக கொடுப்பேன். இன்னும் சொல்ல போனால் கட்டா குஸ்தி 3 கூட நான் வரவேற்கிறேன். இதே மாதிரி வேற வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.